जय जगन्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது சுனபா யோகம். அதாவது ஜோதிஷ சாஸ்திரத்தில் டோட்டலாக 400 ராஜயோகங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இருக்கப்பட்ட யோகங்களை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு வரோம். முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும், யோகம் என்றால் பாக்கியம் என்று அர்த்தம் அல்ல. ஜோதிஷத்திலே யோகம் என்று சொன்னால் கிரகங்கள் சேர்ந்து இருக்கப்பட்டதுக்கு தான் யோகம் என்று அர்த்தம். யோகம் என்று சொல்லும்போது அதில் ராஜயோகமும் இருக்குது, தரித்திர யோகமும் இருக்குது. அது கண்டினியூஸாக யோகங்களை பற்றி சொல்லி வரும்பொழுது உங்களிடம் சொல்கிறேன். ஆனால் இது அதாவது ஒவ்வொரு யோகங்களும் எப்படி உண்டாகிறது அதோட பலனும் தான் நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது புரியவில்லை என்றால் நீங்கள் கேட்டாச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கிடைக்கும். இங்கே பாருங்க, சுனபா யோகம். இந்த யோகத்தினுடைய பேர் சுனபா யோகம். ஜாதகத்தில் சந்திரனுடைய அதாவது ராசி, சந்திரன் இருக்கப்பட்ட அதுக்கு தானே ராசி என்று சொல்லும். சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதுக்கு நம்ம ராசின்னு சொல்லும் இல்லையா? மேஷத்தில் இருந்தால் மேஷ ராசி, கன்னியில் இருந்தால் கன்னி ராசி, துலாத்தில் இருந்தால் துலா ராசி. நீ என்ன ராசி? துலா ராசின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? சந்திரன் துலாத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஜாதகத்தில் சந்திரனுடைய அதாவது ராசியோட 2வது இடத்தில் நவகிரகங்களில் சூரியன் அல்லாமல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம் ஆகும். புரிஞ்சிருக்கா? பாருங்கோ, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய அதாவது உங்களுடைய ராசியோட 2வது இடத்தில் நவகிரகங்களில் சூரியன் அல்லாமல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம் ஆகும். அதாவது நீங்கள் இந்த ஜாதகம் பாருங்கோ, இந்த ஜாதகத்தில் இது கடக ராசி. அதனால தான் கடகத்தில் சந்திரன் இருக்கு, கடக ராசி. இது நீங்கள் துலா ராசியாக இருந்தால் சந்திரன் இப்படி இருக்கும், அதாவது துலாத்தில் இருக்கும். மேஷ ராசியாக இருந்தால் சந்திரன் மேஷத்தில் இருக்கும். அப்போ சந்திரனுடைய 2ஆம் இடத்து 1 2 சந்திரனுடைய 2ஆம் இடத்தில் சூரியன் அல்லாமல் வேற நவகிரகங்களில் எந்த கிரகம் இருந்தாலும், சூரியன் இருக்கக்கூடாது, சூரியன் அல்லாமல் நவகிரகங்களிலே உள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம் ஆகும். அப்போ சுனபா யோகம் எப்படி உண்டாகிறது? ஜாதகத்தில் உங்களுடைய ராசியோட 2ஆம் இடத்தில் சூரியனை தவிர மற்ற எந்த கிரகங்கள், மற்ற 7 கிரகங்கள், அதாவது சூரியனும் போயிச்சு சந்திரனும் போச்சு, 2ம் போச்சு இல்லையா? அப்புறம் 7 கிரகங்கள் தானே இருக்கிறது. 9ல் சூரியனும் போச்சு சந்திரனும் போச்சு, மற்ற 7 கிரகங்கள். அப்போது சந்திரனோட 2ஆம் இடத்தில் சூரியன் அல்லாமல் மற்ற எந்த கிரகங்கள், அந்த 7 கிரகங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம் ஆகும். சுனபா யோகத்துக்கு என்ன பலம் என்றால் நல்ல புத்தி உள்ளவனாக இருக்கும், நல்ல மூளை உள்ளவனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அறிவு, புத்தி உள்ளவனுக்கெல்லாம் அறிவு இருக்கணும்னு கிடையாது. புத்திக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா? சிலவங்க நல்ல புத்தி உள்ளவனாக இருக்கும், அவனோட அந்த படிப்பில் பெரிய லெவலில் இருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ புத்திக்கும் அறிவுக்கும், புத்தி இல்லாதவனுக்கு அறிவு இருக்குமோ தெரியாது, ஆனால் புத்தி அறிவு 2ம் 2 தான். புத்தி உள்ளவனுக்கு அறிவு இருக்கணும்னு கிடையாது, அறிவு உள்ளவனுக்கு புத்தி இருக்கணும்னு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும், ஆனால் சில நேரத்தில் சொந்த காரியத்திலே அவன் மண்டூஸாக இருக்கும், புத்தி இல்லாதவனாக இருக்கும். அப்போ இது சுனபா யோகம் இருந்தால் நல்ல புத்தி உள்ளவனாக இருக்கும், அறிவுள்ளவனாக இருக்கும், புகழ் உள்ளவனாக இருக்கும்,
ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உள்ளவனாக இருக்கும், எல்லா சுகபோகங்களும் உள்ள வாழ்க்கை உள்ளவனாக இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது எல்லா சுகபோகங்களும் வந்தாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பல பேர் அப்படி பணம் இருந்தால் எல்லாம் வந்தாச்சு அப்படி சொல்லுவாங்க. அது மூடத்தரமான திங்கிங் தான். பிகாஸ் பணம் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காசு இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த பணம் யூஸ் ஆகுமா? நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, இஷ்டம் போல் எங்கேயும் நடக்க முடியாது, இஷ்டம் போல் போக முடியாது, இப்படியெல்லாம் இருந்தால் அப்போது பணம் இருந்தால் எல்லாம் இருக்கும் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லையே. இங்கே பணமும் இருக்கும், அதே மாதிரி எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கக்கூடிய யோகமும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆயுர் ஆரோக்கிய தனபாகிய சித்தி உள்ளவனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படி இருந்தால் இது சுனபா யோகம். அதாவது ராசியோட 2ஆம் இடத்தில் சூரியனை தவிர மற்ற எந்த கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம் ஆகும். சுனபா யோகம் இருக்குன்னால் அவன் நல்ல புத்தி உள்ளவனாக இருக்கும், அறிவுள்ளவனாக இருக்கும், புகழ் உள்ளவனாக இருக்கும், ஃபினான்ஷியலி அவன் ஸ்டெபிலிட்டி உள்ளவனாக இருக்கும், எல்லா சுக யோகங்களும் அனுபவிக்கக்கூடியவன் ஆக இருக்கும். அப்போது சந்திரனுடைய 2ஆம் இடத்தில் சூரியன் அல்லாமல் மற்ற எந்த கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம். அடுத்தது அனபா யோகம். இதுக்கு ஒரு பந்தம் இருக்கிறது. அதாவது சந்திரனுடைய 2ஆம் இடத்தில் சூரியன் அல்லாமல் வேறு எந்த கிரகம் இருந்திருந்தாலும் அது சுனபா யோகம். அதுதான் இப்போ நம்ம சொல்லி முடிச்சாச்சு, அதோட பலங்களும் சொல்லியாச்சு. இனி அனபா யோகத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே சந்திரனுடைய 12ஆம் இடத்தில், அதாவது உங்களோட ராசியோட 12ஆம் இடத்தில் சூரியன் அல்லாமல் எந்த கிரகம் இருந்தாலும் அது அனபா யோகம் ஆகும். முன்னாடி சந்திரனோட 2ஆம் இடத்துல உள்ள விஷயம் சொன்னேன், இது சந்திரனோட பின்னாடி, அது சந்திரனோட முன்னாடி உள்ள விஷயம் சொன்னேன் 2ஆம் இடம், இது சந்திரனோட பின்னாடி, அதாவது 12ஆம் இடத்தில். அங்கேயும் சூரியன் இருக்கக்கூடாது. சூரியன் அல்லாமல் மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது அனபா யோகம் ஆகும். புரிஞ்சிருக்கா? அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கோ அந்த ராசி ஏதோ அதோட பின்னாடி, அதாவது 12ஆம் இடத்தில் சூரியனை தவிர வேற எந்த கிரகம் இருந்தாலும், 2-3 கிரகங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அது அனபா யோகம் ஆகும். அப்படி ஒரு கிரக யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு அனபா யோகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அனபா யோகத்துக்கு என்ன பலங்கள் சொல்ல போகிறோம், அது கூட சாஸ்திரம் கொஞ்சம் பார்ப்போம். சந்திரனுடைய 12ஆம் இடத்தில் நவகிரகங்களில் சூரியன் அல்லாமல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது அனபா யோகம் ஆகும். அதுதான் சாஸ்திரம். அதுதான் இவ்வளவு நேரம் உங்களிடம் சொல்லி கொண்டிருந்தேன். இனி அனபா யோகம் இருந்தால் அதுக்கு என்ன பலன், அதுதான் சொல்ல போகிறேன். பலங்கள்: 1, ஆரோக்கியமும் அழகும் உள்ள உடம்பு, நல்ல ஹெல்த் உள்ளவனாக இருக்கும், ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கும். ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ஆரோக்கியமுள்ள உடம்பு இருக்கும், அழகுள்ள உடம்பு இருக்கும். உடம்பு அழகுள்ளதாக இருக்கும், ஃபேஸு மட்டுமல்ல, உடம்பு அழகுள்ள உடம்புள்ளவனாக இருக்கும். அப்போ ஆரோக்கியம் இருக்கும், அழகு இருக்கும். அப்புறம் சாந்தமான நல்ல சுபாவம், ரொம்ப சாந்தமாக இருக்கும், சௌமியனாக இருக்கும், நல்ல கேரக்டராக இருக்கும், எல்லோரும் இஷ்டப்படப்பட்ட ஆளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எல்லா பாக்கியங்களும் உள்ள வாழ்க்கை கிடைக்கும். இப்போ அனபா யோகம் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் உள்ள வாழ்க்கை கிடைக்கும். எல்லா பாக்கியம்னு சொல்லும்போது நான் சொல்லாமல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாக்கியங்கள் என்று சொல்லும்போது ஆயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்கியம், நல்ல உணவு, நல்ல வைஃபு, சுகமாக படுத்து தூங்கக்கூடிய சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பங்கள்,
இப்படி எல்லாம் அதில் வரும். அப்போது அனபாயோகம் இருந்தால் எல்லா பாக்கியங்களும் உள்ள வாழ்க்கை உண்டாகும். இப்போ நம்ம அனபாயோகத்தை பற்றி படித்தோம். அதுக்கு முன்னாடி சுனபாயோகத்தை பற்றி படித்தோம். அதாவது உங்கள் ராசிக்கு முன்னே சூரியன் அல்லாத எந்த கிரகங்கள் இருந்தால் அது சுனபாயோகம். ராசிக்கு பின்னாடி சூரியன் இல்லாமல் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது அனபாயோகம். அப்போது அனபாயோகத்துக்கு என்ன பலம், சுனபாயோகத்துக்கு என்ன பலம், இதெல்லாம் நம்ம படித்தாச்சு. ஜாதகம் எடுத்து பாருங்கோ. அந்த ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது என்றால், அதாவது பாருங்கோ, ஆரோக்கியம் அழகும் உள்ள உடம்பு இருக்குது, சாந்தமான நல்ல கேரக்டர் தான் உங்களுக்கு, அதே மாதிரி சந்தோஷம் உள்ள வாழ்க்கை, எல்லா பாக்கிய யோகங்களும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்குன்னா அனுபவிச்சு கொண்டே இருக்கிறது என்றால் சந்தேகம் வேண்டாம். ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, உங்களுக்கு அனபாயோகம் ஜாதகத்தில் இருக்கத்தான் செய்யும். ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரி சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.